Hey guys, welcome back to another video. ஸோ இந்த வருஷத்தோட கடைசி வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி Jan 11th நான் ஸ்டார்ட் பண்ணேன், which is of course 2025. So Jan 11 2025 to now the date is December 19th, which is almost 11 months of work இந்த சேனலில் இருக்கு. So first of all, a big thank you for the people who come to my live every day. என் லைவுக்கு வந்து நான் பண்ணுற அந்த பைத்தியக்கார வேலையை பார்க்கறதுக்கு ஒரு மணி நேரம் நான் உட்காந்து புலம்பிட்டு இருந்தாலும் அதை வந்து கேட்குறீங்க. ஸோ தேங்க்ஸ் லாட். 2300 சப்ஸ்கிரைபர். இட் மை பி அ ஸ்மால் நம்பர் ஃபார் பீப்புள்ஸ், பட் எனக்கு இட் ஷோட் தட் கன்சிஸ்டண்ட்டாக ஒன்று பண்ணால் அதுக்கான பலன் கிடைக்கும்ன்றது திஸ் இயர் ஷோட் மீ. பிகாஸ் டியூரிங் மை ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஐ வாஸ் கன்சிஸ்டன்ட். எவ்ரிடே லைவ் வந்தேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட்டை போட்டேன். இப்போ நடுவில் தான் ஒரு 2-3 மாதிரி தான் டெய்லி லைவ் வரதில்லை. அதுக்கு தேர் ஆர் சம் ரீசன்ஸ், பட் ரீசன்ஸ் ain't gonna put discipline or anything. ஸோ பிளானிங் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி காலைல லைவ் வந்துடும் ஆஸ் யூஷுவல். இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி கண்டென்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் போடுறேன். ஸோ அன்னைக்கு எடுக்கிற ட்ரேட்ஸ் அன்னைக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய பிளான்ஸ் இருக்குது 2026க்கு. ஸோ அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இதை நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நீங்கள் அக்கௌண்டபிளாக வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் லைவ் வரலன்னா ஏன் லைவ் வரலன்னு டிஸ்கார்டில் என்ன ஒரு கேள்வி கேளுங்க. மோஸ்ட்லி நான் லைவ் வராத ஒரே ரீசன், நான் நைட்டு தூங்காமல் இருப்பேன். ஸோ நைட்டு லேட்டாக தூங்குறதுனால காலைல என்னால் ஏஞ்சிக்க முடியாது. ஸோ அது ஒன்று தானே தவிர்த்து அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. நான் தூங்கிட்டு இருப்பேன். ஸோ யா, அண்ட் இந்த வீடியோவில் இதை பற்றி அப்புறம் பார்க்க போகிறோம். கண்டென்ட் பற்றியானா நோ ஜஸ்ட் சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் இதை ஒரு ஆடியோ புக் மாதிரி ஜாலியாக கேட்டுக்கிட்டு இந்த வருஷத்தை சிறப்பாக முடிங்க. ஸோ இன்றைக்கி தான் அஃபிஷியலாக லாஸ்ட்டு ட்ரேடிங் டே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால் ட்ரேடே சொல்கிறேன். எனக்கு கிடையாது. ஐ ஸ்டாப் ட்ரேடிங் 2 days பிஃபோர் இட் செல்ஃப். ஸோ என்எஃபிக்கு அன்றைக்கே ஐ ஸ்டாப் ட்ரேடிங். ஆக்டிவ் ட்ரேடிங் ட்ரேட் பண்ணுறது இல்லை, ரொம்ப ரேர் தான். பண்ணாலும் இதுக்கு மேலே பண்ணுவேனான்னு தெரியல. ஐ எம் டேக்கிங் எ லாங் பிரேக் ஃப்ரம் நவ் December 19th to New Year till Jan 1st. ஸோ அது வரைக்கும் ஐம் கோனா டேக் அ பிரேக். அண்ட் நீங்களும் பிரேக் எடுங்க, அதுதான் நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு மேலே ஆல்டர்னேட்டிவ் இருக்காது. ஆஸ் யூ கேன் சி, ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் டெட். ஸோ பெட்டர் டேக் திஸ் டைம் ஆஃப், பி கிரேட்ஃபுல். இந்த வருஷம் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்கன்றதை ஒரு நோட்டில் எடுத்து எழுதுங்க. பே யுவர் டியூட்டி அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி ஆர் எல்ஸ் யுவர் லவ்ட் ஒன்ஸ் ஆர் எல்ஸ் எங்கேயாவது வெளில போங்க, ஜாலியாக இருங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ next year I'm going to do few things, which is I'm going to reduce my chart time completely. I'm going to focus on trading on my personal, apart from funding, apart from prop firms. I'm going to trade my personal funds. I'm going to build a fucking track record, and yeah, we'll do a few more things next year. So planned to live trade with you guys weekly once ஆகுது உங்க கூட உட்காந்து. எதர் அது நியூயார்க் ஏஎம் செஷனாக இருக்கலாம், இல்லை லண்டன், ஏதோ வாட் எவர் இட் இஸ். ஏதாவது ஒரு நாள் லைவ் உட்காந்து உங்கள் கூட யூடியூப்பில் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன், லைவ் ட்ரேடிங். ஸோ இன்னொன்று அந்த ஒரு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு அந்த ஒரு கட்ஸ் இல்லை, ஓப்பனாக சொல்லணும். அந்த கட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் அடிக்கடி எஃப்ஓஎம்சி சிபிஐலாம் வருவேன். பட் எனக்கும் இந்த ஃபாரினர்ஸ் மாதிரி டெய்லி லைவில் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. பட் எனக்கு கட்ஸ் இல்லை லிட்டரலி ஃபேஸ் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் அந்த ட்ரேட் டிபி அடிச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் வாட் இஃப் இட் இஸ் அ லாஸ்? பார்க்குறவங்க என்ன கேட்பாங்க, என்ன ஐ நீட் டு பி பர்ஃபெக்ட் அப்படின்னு எனக்கு நானே நிறைய ஏமாற்றிக்கிட்டேன் இந்த வருஷம். ஆஃப் ஸ்ட்ரீமில் ஒரு லாஸ் எடுக்கிறது ஒரு மேட்ரு கிடையாது, பிகாஸ் தே ஒன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ரஸ்ட்ரேஷன். லெட் மீ ஷோ யூ an எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ லெட் மீ ஷோ யூ an எக்ஸாம்பிள். ஓகே ஓகே
ஸோ லெட்ஸ் சே இந்த இடத்துல மார்க்கெட்டு இங்கே ஒரு ஈக்குவல் இங்கே ஒரு லோ விட்டுட்டு போயிருக்கோம். ஸோ லெட்ஸ் சே இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைஸில் ஏதோ ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஒரு ஓகே இந்த 1 மினிட் பிரேக்கர் உடஞ்சா ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். The people who knows how to trade will understand. அதோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிப்பாங்க. இந்த 1 மினிட் பிரேக்கரில் இருக்கிறேன், I'm targeting these lows. Just see what the fuck is gonna happen. And literally it just left. ஏன்னா எந்த அசட்டுமே தூக்கல. If you look ES never took out these lows. If you look YM never took out these lows. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்போ இஃப் ஐ லூஸ் மை கூல்னா அந்த இடத்துல ஹவு பீப்புள் திங்க் ஆஃப் மீ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஒரு ட்ரேடராக அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதை நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜோட இப்போ நான் ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் இந்த வருஷத்தில். இட்ஸ் ஜஸ்ட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப். அண்ட் மூவிங் ஃபார்வர்டு அதை இன்னும் நான் பக்காவாக பண்ணணும்னா ஐ நீட் சம் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ yeah, we'll try to do live stream with you guys on YouTube with a proper disclaimer. And of course, I'm not a SEBI registered nor financial advisor once again. So yeah, so இது பண்ணலான்னு இருக்கேன். And moreover, next year I'm gonna join a mentorship. இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் மென்டார்ஷிப் எடுத்ததில்லை. பட் ஐ ஹாவ் ஒன் guy in my mind. ட்விட்டரில் பார்ப்பேன் அடிக்கடி. ஹிஸ் லைக் அவனோட மென்டார்ஷிப் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான். இட்ஸ் சம்வேர் அரௌண்ட் $300 per month I guess. Yeah, I think I need to get a mentor. ஏன்னா எனக்கு மென்டார் பண்ண யாருமே இல்லை. அப்போ நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா ஐ நீட் சம் அட்வைஸ் ஃப்ரம் அ பர்சன் ஹூ இஸ் அட் மை லெவல். லைக் என் லெவல்னு சொல்ல வர்றது என் லெவல் இல்லை. நான் நினச்சிருப்பேன்ல லைக் இத்தனை கேப் இவ்வளோ அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும், இப்படி ட்ரேட் பண்ணணும், அந்த லெவலில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் எனக்கு மென்டார் பண்ணால் இட் வுட் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு ரீச் மோர் பிளேசஸ். லைக் இன்னும் என்னோட பொட்டன்ஷியல் அச்சீவ் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு தாட் வந்திருக்கு. ஸோ ஐம் பிளானிங் ஆன் ஜாயினிங் திஸ் மென்டார்ஷிப் நெக்ஸ்ட் இயர். புதுசாக எதுவும் கற்றுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீட் சம் ஒன் டு கைட் மீ அண்ட் கீப் மீ அக்கௌண்டபிள். ஸோ அந்த ரீசனுக்காக ஐம் பிளானிங் டு ஜாயின் சம் ஒன்ஸ் மென்டார்ஷிப். ஸோ அதையும் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் நீங்களுமே இஃப் யூ ஹேட் மணினா கெட் அ மென்டார், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அட் சம் பாயிண்ட் யூ நீட் டு லெவல் அப் இன் யூர் ட்ரேடிங். லைக் ஒரே இடத்துல குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிகிட்டு இருக்காமல், இந்த 50K 100K அதிலே குதிரை ஓட்டிகிட்டு இருக்காமல், இஃப் யூ ரியலி வாண்டட் டு புஷ் யுவர் லிமிட்ஸ் டு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னா யூ நீட் டு ஹாவ் சம் ஒன். அந்த பர்சன் நீங்கள் நினச்சிருக்கத அவங்க நான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? நாட் ரேண்டம் பர்சன். இப்போ நீங்கள் ஒரு $1 million கேபிட்டல் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த $1 million ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க பர்சன் கிட்ட நீங்கள் மென்டார் ஆகணும். லைக் மென்ட்டியாக போய் ஜாயின் ஆகணும். அதை விட்டுட்டு 5K 10K 50K பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் போய் மென்டாராக மென்ட்டியாக ஜாயின் பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். பிகாஸ் அந்த ஸ்டேஜ்லாம் நீங்கள் தாண்டிட்டீங்க. ஸோ அவன் சொல்ல போகிறது தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டேஜ்லாம் நீங்கள் தாண்டிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 million 2 million 3 million கேபிட்டல் எனக்கு புஷ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னா அப்போ அந்த லெவலை ஆல்ரெடி ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட தான் நீங்கள் போய்ட்டு சேரணும். ஸோ அந்த மாதிரி நான் ஒருத்தனை பார்த்து வச்சுருக்கேன் ட்விட்டரில். ஸோ ஹீஸ் அ ஃபாரினர் அஃப்கோர்ஸ். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா கோ அண்ட் ஜாயின் ஹிஸ் மென்டார்ஷிப். ஐ டோன்ட் கிவ் அ ஃபக் அபவுட் த சார்ஜ். $300 எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அது தெரியல when it comes to spending it for education. ஸோ நான் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். உங்களோட எஜுகேஷனுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டு கணக்கை பார்க்காதீங்க. கரெக்டாக அவன் அவன் என்ன பண்ணுறான்றது அவனுக்கு தெரியுன்றவங்க கிட்ட போய் நீங்கள் சேரும்போது நான் சொல்கிறேன். சும்மா எவங்கிட்டயோ போய் சேர்றது சொல்கிறேன். அண்ட் யா இது சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஒன் மோர் திங், நெவர் எவர் ஜாயின் அ சிக்னல் குரூப். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு லைட்டாக ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு. I'm not going to name any person, but he used to talk to me. He was a subscriber and என்னோட சர்வரில் இருந்திருக்காரு. பட் அவரே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் கைண்ட் ஆஃப் பேட். இது எங்கே தான் போயிட்டுருக்கு இந்த ட்ரேடிங் கம்யூனிட்டி, ஏன் இப்படி நாசமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஐ ஃபெல்ட் பேட். ஸோ அண்ட் தென் அது நான் ஒரு ட்வீட்டாகவே டிஸ்கார்டில் ஒரு போஸ்ட்டாக மேக் பண்ணியிருந்தேன். பட் அந்த பர்சன் பார்த்துட்டு ஹி லெஃப்ட் மை டிஸ்கார்ட். ப்ளஸ் ஐ டோன்ட் கிவ் அ சிங்கிள் ஃபக் அபவுட் இஃப் ஹி இஸ் இன் மை சர்வர் ஆர் நாட் ஆக்சுவலி. The day when
this kind of thing starts to happen way, I decided, okay, you are not, you don't need to be in my server, bro. Like, because இது கேட்கலாம், லைக் இது ஏன் ப்ரோ உங்களுக்கு ஹர்ட் ஆகுது பிகாஸ் சி ஐ எனக்கு இந்த ஒரு கோட்டை வந்து ஒரு சர்வரில் சிக்னல் வித்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா. இஸ் அ ஃபாரினர் அண்ட் இஸ் ஹேவிங் அ பெய்ட் டிஸ்கவுண்ட். ஸோ வென் ஐ வாஸ் டாக்கிங் வித் him he gave me access to his private mentorship, private discord server, like signal groups, like he gave me access, which is he free of course because he's like a friend of mine. So he gave me the access. அப்போ அவன் சிக்னல் குரூப் வச்சிருக்கான். பட் ஆனால் he has an ethics. அவன் ஒரு ஒரு சிக்னல் கொடுக்கும் போதும் ஒரு வார்த்தை கீழே மென்ஷன் பண்ணுவான். டோன்ட் கிவ் அ மேன் அ ஃபிஷ், டீச் him how to fish, he will feed himself for a lifetime. ஒருத்தனுக்கு சும்மா பசிக்குதுன்றதுக்காக ஒரு மீனை கொடுத்து அவனோட பசியை ஆத்தாம அவனுக்கு மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கூட அவன் குடும்பத்தையே அவன் பார்த்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவனுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கோட்டோட மீனிங் வரும். அது 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 ஏன் அவன் சொல்லுவான்னு எனக்கு அப்போ புரியல. பட் ஐ ஸ்டார்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் இட். சிக்னலை வச்சு உன்னால் ஒரு மாதிரியும் பிடுங்க முடியாது, அவ்வளோதான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே, ஓகேவா. அதில் வேற இவன் ஆடி தள்ளுபடி ஆஃபரு, அது ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு ஹர்ட் ஆச்சு அந்த இது. ஏன்னா திஸ் இஸ் லைக் அ பிஸ்னஸ் டு மீ. எனக்கு இந்த ட்ரேடிங்ன்றது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரு, எவ்வளோ ஒரு லைக் எத்திக்ஸ் உள்ள மேட்ருன்றது என்னை 11 மாதமாக பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படின்றக்கப்ப இந்த விஷயத்தில் ஒருத்தங்க இது பண்ணுறாங்கன்றப்ப இட் கைண்ட் ஆஃப் ஹர்ட்டட் மீ அ லாட். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். என் சேனலை பார்த்துட்டு இருக்க யாருமே தயவு செஞ்சு போய் அந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் ஜாயின் பண்ணாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். குயிக் மணி வரும், வராமல் இருக்காது. அஃப்கோர்ஸ் சிக்னல் கொடுக்குறவங்க தே வில் பி லைக் அ குட் பர்சன், லைக் ஆக்சுவலாக ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க தான் சிக்னல் கொடுக்க முடியும். ஸோ சிக்னல்ஸை நான் குறை சொல்ல அட் தி எண்ட் ஆஃப் தி டே. பட் ஆன் அ லாங் டேர்மில் இட் won't do much of a thing for you at the end of the day. Either put in the work and learn the skill, or else don't even step in the playground. And அடுத்த மேட்ரு, see, trading is a expensive business, okay. நான் சொல்கிறது இப்போ எத்தனை பேருக்கு ஹர்ட் ஆக போகுதுன்னு தெரில, எத்தனை பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆக போகுதுன்னு தெரில. பட் ஐ டோன்ட் கிவ் அ ஃபக். எனக்கு தோன்றது தான் நான் பேசுகிறேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்தாவது திருந்துங்க. உங்ககிட்ட ஒரு 5K அக்கௌண்ட் வாங்குறது கூட காசு இல்லைன்னா வேலைக்கு போய் அக்கௌண்ட்டை வாங்கு. அடுத்தவங்ககிட்ட போயிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி எடுக்காது. லிட்ரலி யூ ஆர் லிட்ரலி பெக்கிங் ஆன் இன்டர்நெட். இந்த கிவ்அவேல போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அவன் சொல்கிற வேலையெல்லாம் கேட்குறது, அவன் 4 பேரை டேக் பண்ண சொல்லுவான். அதோட ஆட்ஸ்ன்றது ரொம்ப 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 கம்மி. அதில் 10,000 கமெண்ட்ஸ் வரும், 5,000 கமெண்ட்ஸ் வரும். அதில் உன் கமெண்ட் அவன் பிக் பண்ணுவான்னு என்ன தைரியத்தில் நீங்கள் போய் பண்ணுறீங்கன்னு தெரில. அந்த இடத்துல உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. லிட்ரலி யூ ஆர் லிட்ரலி ஃபக்கிங் பெக்கிங் ஆன்லைன். ஐயா சாமி எனக்கு ஒரு அக்கௌண்ட் கொடு, எனக்கு ஒரு அக்கௌண்ட் கொடு, யூ ஆர் லிட்ரலி பெக்கிங். நான் சொன்ன அந்த லைன் தான், ட்ரேடிங் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ். முன்னால் ஒரு 5K அக்கௌண்ட்டு கூட அஃபோர்ட் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு ட்ரேடிங் பக்கம் தலையச்சு படுத்துறாது. இங்கே நீ 100 அக்கௌண்ட் பறக்கொடு, 50 அக்கௌண்ட் பறக்கொடு, அப்போ அதுக்கெலாம் காசு எங்கேருந்து வரும்? கேட்டால் காசு இல்லை ப்ரோ, எனக்கு வேலை இல்லை ப்ரோனா வேலைக்கு போ. ஸ்விக்கி ஓட்டுறாங்க, ஸ்விக்கி ஓட்டலாம். பார்ட் டைம் வேலை ஏதோ ஒன்று பாரு, ரேப்பிடோ ஓட்டு, ஏதோ ஒன்று பண்ணு. அதில் வர காசை வச்சு அக்கௌண்ட்டை வாங்கு. ஏன் அடுத்தவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கிறவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை லூஸ் பண்ணி? இப்போ சரி வாங்கி அந்த அக்கௌண்ட் ப்ளோ ஆயிடுச்சுன்னா அடுத்த அக்கௌண்ட்டுக்கு அடுத்த எவனாவது கிவ்அவே போடுவான், அவங்ககிட்ட போய் நின்றுக்கிட்டு இருப்பியா? இட் டசன்ட் மேக் சென்ஸ். புரிஞ்சுக்கோங்க. க்ரோ அப். இந்த வருஷத்தோட இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. ஜஸ்ட் பி மெச்சூர், ஹேண்டில் யுவர் ஓன் ஷிட், ஓகேவா. ஜஸ்ட் லேர்ன் டு மேக் மணி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. அண்ட் யா, ஸோ இந்த வருஷம் எல்லாரும் எப்படி பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு தெரியல. யார் யார் அக்கௌண்ட்ஸ் பாஸ் பண்ணீங்க, யார் யார் எவ்வளோ பே அவுட் எடுத்தீங்க, யார் யார் எவ்வளோ அக்கௌண்ட்டு பறக்க விட்டீங்க, யார் யார் இன்னும் அக்கௌண்ட்டு கூட பாஸ் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் நோ தெர் இஸ் லைட் அட் எண்ட் ஆஃப் த டனல், ஓகேவா. நீ எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிற இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் யூ ஒன்லி நோ. உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ எவ்வளோ மணி நேரம் ஒரு நாளும் வேலை செய்கிற, எவ்வளோ நாள் தூங்காமல் இருக்க. ஜஸ்ட் ரிமெம்பர், எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இட் டேக்ஸ் டைம், பட் நீ போடுற எஃபர்ட் வீணாகாது, அவ்வளோதான். தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஹையர் பவர் வாட்சிங் அஸ். நீ ஒரு தடவை கிளிக் பண்ணுற அந்த ஒரு பட்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு ட்ரேட்ஸாக இருக்கட்டும், உனக்கு வரக்கூடிய செல்ஃப் டவுட்ஸ்,
தூக்கம் இல்லாமல் நைட்டு உட்காந்துட்டு இருக்குது. ஐ நோ ஐ ஸ்டில் ஃபேஸிங். எனக்கு இன்னுமே நைட்டு படுத்தா நிம்மதியாக தூங்க முடியாது, தூக்கம் வராது. இன்னைக்கு கூட ஐ லிட்ரலி ஸ்டெப் லைக் வாட் 2 hours மேக்ஸ் ஆர் 3 hours மேக்ஸ், அவ்வளோதான். இப்போ உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் என்ன இங்கே மேலே பாரு, வெள்ளிக்கிழமை காலையில் 5:20 உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ எம் லிட்ரலி ரெக்கார்டிங் இட் இன் த ஃபக்கிங் மார்னிங். ஸோ யா, அண்ட் யாராவது புதுசாக ட்ரேடிங்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணியிருக்கவங்க, ஜஸ்ட் நோ திஸ் இஸ் த காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். உனக்கு இன்சோம்னியா வரும், உன்னால் தூங்க முடியாது, வெளில போக முடியாது, உன் ஃப்ரெண்ட்ஸு கூட பேச முடியாது, உன்னால் உங்கள் வீட்லேயே பேச முடியாது, நீ பைத்தியமாயிடுவ. ஸோ தயவு செஞ்சு யாராவது ட்ரேடிங்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வராதிங்க, இது ஒரு சாபக்கேடு. எல்லாரும் சொல்கிற மாதிரி ட்ரேடிங்குள்ளே வந்தால் பணக்காரன் ஆகலான்னா மயிரை கூட ஆக முடியாது ஃபஸ்ட்டு 2-3 வருஷத்துக்கு. அதுக்கப்புறமா தான் காசு பார்க்கலாம். பட் உன்னால் அந்த மொத்தம் 6 மாதத்தையும் தாண்ட முடியாது உன்னால். இங்கே கான்செப்ட்ஸ் ஈஸி தான், கான்செப்ட்ஸ் கற்றுக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. அந்த எமோஷன்ஸ் சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒரு பெரிய மேட்ரு. அதில் இங்கே நம்ம யாருமே புத்தர் கிடையாது, நம்மளும் மனுஷங்க தான். இப்போ நீங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களா ப்ரோ, நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்களா ப்ரோனா கிடையாது. ஐ எம் ஆல்சோ ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் வித் மை இன்னர் டீமன்ஸ். லாஸ்ட் இயர் நான் இருந்த இடத்துக்கும் இப்போ நான் இருக்கிற இடத்துக்கும் ஐ ஃபீல் மச் பெட்டர். அக்கௌண்ட்ஸ் அவ்வளோவா ப்ளோ பண்ணுறது கிடையாது, ரிவென்ஸ் ட்ரேட் அவ்வளோவா பண்ணுறது கிடையாது. ஸோ யா, ஐ கண்ட்ரோல்ட் இட் சம் வாட், லைக் 20% to 30% தான் நான் இன்னுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். தேர் இஸ் ஸ்டில் அ லாங் வே ஃபார் மீ டு கோ. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க. ஸோ யா, அடுத்த பாயிண்ட், ட்ரேடிங் எக்காந்து கொண்ட ஃபுல் டைம் பிஸ்னஸாக எடுத்துடாதீங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எடுக்க போகிறதா அப்படின்னா அன்லஸ் அன்டில் யூ ஹாவ் 500K to 1 million இன் எவால்ஸ், நான் சொல்ல இன் லைவ் அக்கௌண்ட், அண்ட் யூ ஆர் கன்சிஸ்டன்ட்லி மேக்கிங் 2 to 3K dollars a month. நான் சொல்ல வருது, ஒரு மாதமும் நீ $4,000-5,000 பே விட்டு உன்னால் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்க முடிஞ்சால் மட்டும் வேலையை விட்டு நில்லு. எக்காரணத்து கொண்டும் வேலையை விட்டு நின்றாது. அதோட ட்ராபேக் உனக்கு புரியவே புரியாது. மாதம் வீட்டு வாடகை கட்டணும், வீட்டுக்கு பில்லு கட்டணும், இஎம்ஐ கட்டணும். ட்ரேடிங்கை நம்பி வந்தேன்னா ப்ரெஷர் செத்துரு. ஒரு ட்ரேட் எடுக்கும் போதும் உனக்கு பயம் வர ஆரம்பிக்கும். ஐயோ இந்த ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. பே அவுட் அடுத்த நாள் வரா மாதிரி இருக்கும். பே அவுட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அக்கௌண்ட்டை. அப்போ பே அவுட்டுக்காக நீ ட்ரேட் எடுக்க ஆரம்பிப்ப, அது நக்க விட்டுரும் ஒன்று மொத்தமாகவும் பர்ஃபார்மன்ஸு. ஸோ என்னோட ஃபைனல் பீஸ் ஆஃப் அட்வைஸ், அன்லஸ் அன்டில் உனக்கு 500K to $1 million வரைக்கும் லைவ் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். நான் சொல்கிறது சொந்த கேபிட்டல் நான் சொல்ல வரல, ப்ராப் ஃபார்மில் எவால்ஸ் இல்லாமல் லைவ் அக்கௌண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் மாதம் உன்னால் $3,000-5,000 வரைக்கும், நான் சொல்கிறது ஐஎன்ஆர் கிடையாது, டாலர் வரைக்கும் உன்னால் பே அவுட் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்க முடிஞ்சால் மட்டும் வேலையை விட்டு நின்று. இந்த அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு எக்காந்து கொண்டும் வேலையை விட்டு நின்றாத. நான் படித்து சொல்கிறேன், ரொம்ப அவஸ்தைப்படுவேன். அந்த மாத கடைசியில் உனக்கு பே அவுட் வராது. கம்பெனி பே அவுட் ப்ராப் ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணால் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ ஏதாவது நியூஸை கேம்பிள் பண்ணியிருப்ப, இல்லை ஏதாவது ஒரு ரூலை ப்ரீச் பண்ணியிருப்ப, இல்லை உனக்கு ட்ரேட்ஸே வராமல் இருக்கலாம். ட்ரேட்ஸ் வராமல் இருக்க முடியாது. என்னை பார்க்குற எல்லாருமே ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறீங்க, நான் பார்க்குறேன் டிஸ்கார்டில். ஒரு 2-3 ட்ரேட் லாஸ் ஆகும், அக்கௌண்ட் ட்ராடவுனில் இருக்கும். அப்போ ட்ராடவுனில் இருக்கும்போது இன்னும் பயமாக இருக்கும் ஒரு ட்ரேட் எடுக்கும் போதும். ஏன்னா கமிட்மெண்ட் அங்கே இருக்குது கழுத்துக்கு மேலே. மாதம் 1ஆம் தேதி ஆனால் காசு எடுத்து வைக்கணும். அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம்லாம் செத்துருவேன் நீ. நான் அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன். இப்போ ஐ எம் சம்வாட் ஓகே. இன்னும் ஐ எம் நாட் பர்ஃபெக்ட்லி ஓகே, சம்வாட் ஓகே. இன்னுமே எனக்கு ஒரு மாதம் பே அவுட் வரலன்னா நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி அவங்கள ரெடி பண்ண சொல்லுவேன். அடுத்த மாதம் பே அவுட்டில் தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஏன் எவன் சொல்கிறதையும் கேட்காது. ட்ரேடிங் இஸ் நாட் அ ஃபுல் டைம் பிஸ்னஸ், ட்ரேடிங் இஸ் அ பார்ட் டைம் பிஸ்னஸ். ஸோ ஒரு அட்வைஸாக கூட இதை எடுத்துக்கோ, ஏன்னா அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ நோ இதுலேருந்து ஒரு லிவிங் மேக் பண்ணணும்னா இட் டேக்ஸ் ஃபக்கிங் டைம். நீ பார்க்குற இந்த ஃபாரினர்ஸ் எல்லாருமே ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணுறாங்க, அப்போ அவங்களாம் ஜாலியாக தானே அப்புறம் இருக்காங்க அப்படின்னா, யா தே ஆர் அஃப்கோர்ஸ்
தே ஆர் ஹாப்பி பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் அ ஃபக்கிங் கமிட்மெண்ட். அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவோட கடனை கட்டணும்னு அவசியம் கிடையாது. இங்கே நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு நம்ம அம்மா அப்பா வாங்கி வச்சிருக்க கடனை கட்டணும், நம்ம தம்பி தங்கச்சி இருந்தால் அவங்கள பார்த்துக்கணும், தங்கச்சி இருந்தால் அக்கா இருந்தால் அவங்களோட கல்யாண செலவு பார்க்கணும், 1008 பிரச்சனை இருக்குது நமக்கு இங்கே. ஸோ இப்போ ட்ரேடிங்கை நாங்கள் ஃபுல் டைமாகவே எடுக்கவே கூடாதுன்னா உங்ககிட்ட அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று, யூ நீட் டு ஹாவ் அ ஃபக்கிங் கட்ஸ் அண்ட் அ பிக் பால்ஸ் இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. எனக்கு வேலை வேணாம், இது தாண்டா என் லைஃப்னு குதிக்கிறதுக்கு யூ நீட் டு ஹாவ் அ பிக் பால்ஸ் அண்ட் யூ நீட் டு ஹாவ் ஃபக்கிங் கட்ஸ். அடுத்து அந்த ரெண்டாவது விஷயம் தான் நான் சொன்னது. அந்த $500,000 to $1 million வரைக்கும் உங்ககிட்ட லைவ் கேபிட்டல் இல்லாமல் மாதம் மாதம் உன்னால் $3,000 $5,000 பே அவுட் எடுக்க முடியலன்னா தயவு செஞ்சு ட்ரேடிங் பக்கம் வந்துடாத. உன் வாழ்க்கையை வெறுத்துருவேன். அண்ட் ஃபைனலி, என்னை இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் அண்ட் அ பிக் ஷவுட் அவுட். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஐ வில் ட்ரை டு பி மோர் கன்சிஸ்டன்ட். ஐ வில் ட்ரை டு live stream every day. I will try to do trade breakdowns. I will try to do weekly recaps. I will try to do live trading with you guys like monthly 4 times. அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் பிளான் பண்ணுறேன். ஒன்ஸ் ஐ கெட் எனஃப் கரேஜ், தைரியம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐ எம் ரெடி டு ஃபேஸ் த க்ரௌடுன்றப்ப ஐ வில் கம் அவுட். பிகாஸ் எனக்கு இந்த ஃபாரின் ஸ்ட்ரீமர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த தாஞ்சா, தேசி, அவங்களாம் பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஐ வில் ட்ரை டு கம் அவுட் ஆஃப் தட். அந்த ஃபியர்லேருந்து நான் வெளில வந்து நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். And yeah, last but not least, இது சொல்லாமா வேணாமான்னு கூட தெரியலையே. யா ஐயோ, இது இப்போ சொல்ல வேணாம். இதை நான் நியூ இயருக்கு ரிவீல் பண்ணுறேன், இப்போதைக்கு வேணாம். ஓகேவா? ஸோ இதை நான் நியூ இயருக்கு ட்ரீட்டாக வச்சுக்கிறேன். உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு ஆசை தான், பட் அட் த சேம் டைம் நான் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ யா, அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அந்த ஒரு நல்ல விஷயம் வெளில வரும். ஸோ யா, வில் சி. அண்ட் யா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்னோட மென்டார்ஷிப் வீடியோஸ். ஸோ ஐம் கோன் கிவ் இட் ஃபார் ஃப்ரீ, no strings attached, no cost attached, but I'm not going to give it for everyone. யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் மை ஸ்டஃப் டு கெட் வேஸ்டட். நான் இவ்வளோ நாள் இதில் கஷ்டப்பட்டு இந்த 2 வருஷம் நான் போட்ட எஃபர்ட் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. கொடுக்குறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் என்னோடய மென்டார்ஷிப் வீடியோஸ் ப்ளஸ் என்னோடய ப்ரைவேட் டிஸ்கார்ட் சர்வரோட ஆக்சஸ், அந்த டிஸ்கார்ட் சர்வரில் யூ வில் கெட் டு இன்ட்ராக்ட் வித் ஆல் த பீப்புள் தட் ஐ மென்டார். அவங்க கூட நீங்கள் பேசிக்கலாம். எவ்ரிடே லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும் ஃபியூச்சர் ஸ்டடிங்க்கு 7:30 to 8:30 ஆர் 9 வரைக்கும். 9 வரைக்கும்லாம் இது வரைக்கும் போனதில்லை, மேக்ஸிமம் ½ hour தான். ஏன்னா அதுக்குள்ளே ஒன்றும் ட்ரேட் இருக்கும் இல்லை இருக்காது, அதிலே தெரிஞ்சிடும். ஸோ டெய்லி 1 hour லைவ் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். ப்ளஸ் நான் என்னென்ன பேர்ஸ் பார்க்குறேன், இன்றைக்கி என்ன எதிர்பார்க்குறேன்ற அப்டேட்ஸ் டிஸ்கார்ட் சர்வரில் இருக்கும். ஸோ யா, so let me show you my Discord. Let me show you how proud I am to be. This just messing up. So this is my Discord server, as you can see. So forex-ல நான் எதிர்பார்க்குற செட்டப்ஸ் போட்டுருவேன், நான் என்ன பார்க்க போகிறேன்றது. அண்ட் ஃபியூச்சர்ஸில் ஆஸ் யூஷுவல் ஃபியூச்சர்ஸோட நான் லாங் டேர்ம் அப்சர்வேஷன், ஷார்ட் டேர்ம் அப்சர்வேஷன்ஸ்லாம் போடுவேன். ஸோ இதில் யூ வில் கெட் டு இன்ட்ராக்ட் வித் ஆல் த பீப்புள்ஸ் தட் ஐ mentor. ஸோ you can see their trades, you can see their trade breakdowns. ஸோ என்கிட்டேருந்து மட்டும் இல்லை, நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து பேசி கற்றுக்கலாம். And much more stuffs. So these are all one-on-one students and these are all groups. ஸோ அவங்க போடுற ஹோம்ஒர்க்ஸ், அவங்க கூட நீங்கள் பேசி இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங், ஸோ அவங்க எடுக்கிற ட்ரேட்ஸ். ஸோ இது எல்லாமே ஆக்சஸ் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துடும். யூ டோன்ட் நீட் டு பே எனிதிங்.
ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் எப்படி ப்ரோ வாங்குறது அப்படின்னா, யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங். இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதில் உங்களோட நேம், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட டிஸ்கார்ட் யூசர் நேம், லைக் என்னோட சர்வரில் இருந்தீங்கன்னா உங்களோட டிஸ்கார்ட் யூசர் நேம் போடுங்க. உங்கள் மெயில் ஐடி கூட தேவையில்ல எனக்கு. உங்களோட நேம், உங்களோட டிஸ்கார்ட் யூசர் நேம், அண்ட் எதுக்காக இந்த கோர்ஸ் வேணும், எவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க, ஸோ அதை மட்டும் எனக்கு தெளிவாக போடணும். இந்த தம்மா துண்டு ஒரு வார்த்தை 2 வார்த்தைலாம் போட்டால் எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ ரியலி வாண்ட் மை வீடியோஸ் டு ரீச் த பீப்புள் ஹூ ஆர் ரியலி இன் நீட். உண்மையாலே அவங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு போய் சேரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் போகணுன்னு ஆசை தான், பட் பீப்புள் வில் மிஸ்யூஸ் த திங். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட். என்னோட ஒரு ஒர்க்குக்கு அது வேணான்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் இப்போ உடனே கமெண்ட்ஸ் தூக்கிட்டு வருவானுங்க, நீ என்ன புளுத்தியாடா, உன் வீடியோ வேணுன்னா இப்போ இவ்வளோ நாங்கள் பண்ணமாடா அப்படின்னு. சரி, ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு டூ எனிதிங். இஃப் யூ வாண்ட், லெட் மீ நோ ஒய் யூ வாண்ட் இட், ஸோ தட் ஐ கேன் நோ உனக்கு என்ன இஷ்யூ ஃபேஸ் ஆகுது. உனக்கு புதுசாக நான் கிளாஸ் என் ரெக்கார்டிங் கொடுத்தா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை உனக்கிட்ட ஏதாவது உனக்கு அட்வைஸ் மாதிரி கொடுத்தா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றதை நான் பண்ணலான்னு பார்ப்பேன். ஸோ அகைன் ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு ஜி ஃபார்ம் இருக்கும். அதில் உங்களோட நேம், உங்களோட டிஸ்கார்ட் யூசர் நேம் அண்ட் எதுக்காக என்னோட ரெக்கார்டிங் வேணும், எத்தனை வருஷமா இல்லை எத்தனை மாதமாக நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, லைக் அனலிசிஸில் தப்பா இல்லை சைக்காலஜிக்கல் தப்பா, ஸோ அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் க்ளீனாக போட்டிருந்தீங்கன்னா நான் படித்து, ஸோ மறக்காமல் அதை இன்றைக்கி கூட போட்டுருங்க. ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டேஸ் நான் உட்காந்து படித்து நான் உங்களுக்கு மண்டேலேருந்து எல்லா ஆக்சஸையும் நான் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். யூ கேன் ஸ்டார்ட் நவ் இட் செல்ஃப். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஸோ அவ்வளோதான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், பேசிட்டேன். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் வரப்போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஐ ஹோப் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 30 to 25 மினிட்ஸ்க்குள்ளே முடிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போயிருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இஃப் மை சேனல் ஹெல்ப்ட் யூ இன் எனி வே, ப்ளீஸ் ட்ராப் அ கமெண்ட் ஸோ தட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். லைக் இவர் சேனல்லேருந்து பார்த்தா எதாவது கற்றுக்க முடியுமா நம்மளால் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ மேக் ஷூர் டு கமெண்ட். நான் அதை படிப்பேன். ஸோ மேபி அதை படிக்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் அ கமெண்ட் அண்ட் வில் see you guys on நாளைக்கு ட்ரேட் பிரேக் டவுன் அவுட்டுக்கு இருக்கும் சாட்டர்டே. ஸோ நாளைக்கு ட்ரேட் பிரேக் டவுனில் சந்திக்கிறேன் அண்ட் சண்டே வீக்லி அவுட்லுக்கில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் as I always say, trade carefully and trade responsibly. Peace out.